டோகோங்கிற இந்த டாக் டெய்லி அதை அடைச்சு வச்ச இடத்துல இருந்து பள்ளம் தோண்டி தப்பிச்சு வெளியில வந்து அதோட ஓனர் முன்னால நிக்குது. அது மட்டும் இல்லாம அது அவரோட பேச்ச சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. அதனால அவரு அந்த நாயை தூக்கிட்டு போய் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட வித்துறாரு. ஆனா மறுநாளே பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு இந்த நாயெல்லாம் என்னால வச்சுக்க முடியாது, இது ரொம்ப ஆட்டம் போடுதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கிட்டயே எடுத்துட்டு வந்து கொடுத்துறாரு. சரின்னு இப்ப அந்த ஓனரும் வேற வழி இல்லாம அந்த நாயை தூக்கிட்டு போய் ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு வச்சு அது தப்பிச்சு வெளியில வராம இருக்கிறதுக்காக அந்த கேஜை சுத்தி பள்ளம் தோண்டி ஃபுல்லா கல்லு புதைச்சு வச்சிடறாரு. இப்ப அந்த நாயும் அந்த வேலி கிட்ட வந்து பள்ளம் தோண்டி தோண்டி பாக்குது. பார்த்தா எல்லா இடத்துலயும் கல்லு இருக்குது. ஆனா அப்ப கூட நம்ம டோகோ அமைதியா இல்லாம பெருசா சுரங்க மாதிரி தோண்டிக்கிட்டு அந்த கேஜை விட்டு வெளியவே வந்துருது. வந்து அதோடைய ஓனர் வண்டியை இழுக்கிறதுக்காக நிறைய நாய்களை வச்சிருக்காரு. அந்த நாய்ங்க கூட வந்து சேர்ந்துக்குது. ஆனா மறுபடியும் அவரு நம்ம டோகோவை தூக்கிட்டு போய் ஒரு மர வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாரு. ஆனா இப்பயும் நம்ம டோகோ சும்மா இல்லாம மேல போற ஒரு பைப்பை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஹோல்ஸ் வழியா வெளியவே வந்துருது. வெளியில வந்து மறுபடியும் அந்த நாய்களை தேடி ஓடுது. ஏன்னா நம்ம டோகோக்கு அந்த வண்டியை இழுக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓனரும் நம்ம டோகோவை எல்லாத்துக்கும் தலைவன் ஆக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டோகோ வண்டி